நான் பூரி எவ்வளோண்ணா செட்டு? ஒரு செட்டு 60ஆ? நம்பிக்கை இல்லை, இத்தனை கல் வைக்கணும்னு நான் கணக்கு இருக்குங்களா? அப்படியெல்லாம் இல்லையா? சரி சரி. குடுப்பனை வந்து அவரை வந்து பார்க்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் சாதாரணமாக அவர் இடத்துக்கு வர முடியாது. அவர் கூப்பிட்டா தான் வர முடியும். காட்டுமுத்தூர் எந்த மாவட்டங்க? திருச்சிங்களா? ரெகுலராக வந்துட்டு இருக்கிறீங்களா? மாதம் அமாவாசைக்கு வரும். வணக்கம் மக்களே, வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழனி கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போனோம். அந்த வீடியோ தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் காலையில் 6 மணிக்கே விஜயமங்கலம் டோல்கேட்லேருந்து திருப்பூர் பஸ் ஏறி திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு போயிங்க. அங்கேருந்து பழனி போய் பழனிலேருந்து கணக்கம்பட்டி போனோம். இப்போ திருப்பூர் போகிறதுக்கு நாங்கள் பஸ் ஏறியாச்சு. வாங்க போயிட்டுருக்குறோம். திருப்பூர்லேருந்து இப்போ திருப்பூர் வந்தாச்சுங்க. திருப்பூர் வந்து பழனி போகிற பஸ்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ் வந்துருச்சு. இப்போ பழனி போக போகிறோங்க. திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பழனி போகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலையும் நிறையா வீடியோ உங்களுக்கு அப்படியே எடுத்துருந்தோம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு. இப்போ பாருங்கள், பஸ் ஸ்டாண்டெல்லாம் கட்டிட்டாங்க, புதுசாக கட்டிட்டாங்க, நல்லாயிருக்கு. என்ன பஸ்ஸு நிறையா வர்றதுனால இந்த இடமே பத்தாத மாதிரி தான் இருக்குது. பஸ் கிளம்பி போயிட்டுருக்குங்க பழனியை நோக்கி. பாருங்கள், திருப்பூரில் நீங்கள் திருப்பூர்லேருந்து பார்க்குறீங்களா, எங்கேருந்து பார்க்குறீங்க, இந்த இடத்துக்குலாம் வந்துருக்குறீங்களா. இப்போ குன்னடம் வந்தாச்சுங்க. குன்னடம் வந்துடுச்சு. காலேஜ் போகிறதுக்கு பசங்களாம் பாருங்கள் எப்படி பஸ்ஸில் தொங்கிட்டு வந்துருக்குறாங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப்லேயும் நின்று போச்சு, ஒவ்வொரு ஸ்டாப்பாக. ரொம்ப பொறுமையாக ஜாலியாக போயிட்டுருக்குதுங்க. இந்த மாதிரி பஸ்ஸில் நீங்கள் போயிருக்கிறீங்களா? பாருங்கள், பஸ்ஸில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறதே ஒரு ஜாலி தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க மக்களே. உங்களுக்கு எப்படிங்க இந்த பஸ் ட்ராவல் பண்ணையில் இந்த மாதிரி ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு போகிறது பிடிக்குங்களா? அங்கே பாருங்கள், காற்றாலையெல்லாம் போட்டிருக்குறாங்க. இந்த மாதிரி காற்றாலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போகிறதே வந்துங்க, பெராக்கு பார்த்துட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாருங்கள், பைபாஸில் பஸ் போயிட்டுருக்கு. அப்படியே ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்குங்க. காலையிலலாம் நிறையா வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்கலாம் பஸ்ஸுக்கு வந்துட்டுருக்குறாங்க. நம்ம பஸ் பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுங்க. அங்கே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்ததுங்க. அங்கே நிறைய பார்சல்லாம் வந்துருந்தது. கண்ட்ரக்டரில் இறக்கி கொடுத்துட்டு இருந்தார். அது சைட்லேயே போட்டு வச்சுருந்தார் பார்சல்லாம் அப்படியே இறக்கிட்டு இருந்தாருங்க. பாருங்கள், இதான் தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க, பேருந்து நிலையம். பஸ் பாருங்கள், தாராபுரத்துலேருந்து கிளம்பி வெளியே வருது. பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துட்டு இருக்குதுங்க. தாராபுரத்துலேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. நம்ம இது அமராவதி ஆறுன்னு நினைக்கிறேங்க. அந்த ஆற்று பாலம் தாண்டி போயிட்டுருக்குதுங்க. ஆனால் பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அதில் இந்த மாதிரி ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு பெராக் பார்த்துட்டே வர்றது ரொம்ப பிடிச்ச விஷயங்க நம்மளுக்கெல்லாம். நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் போனால் வேடிக்கை பார்த்துட்டு போவீங்களா மக்களே? இல்லை ஃபோனை பார்த்துட்டு படம் கேட்டுட்டு டவுன்லோட் பண்ணி படம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்குவீங்களா? நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பயணங்கள்லேயே இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு பெராக் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க. பெராக் பார்க்கறதே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வெளியே பஸ்ஸில் போயிட்டு வந்தாலுமே ஒரு நல்லா இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் பாருங்கள், நாங்கள் அடுத்தது பழனி வந்துடுவோம். வந்தாச்சுங்க, பழனி பஸ் ஸ்டாண்டே வந்தாச்சுங்க. பாருங்கள், பழனி கோயிலுக்கு போகிறதுக்கு பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குதிரை வண்டியெல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம போகிறதுனா போகலாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு தெரியலைங்க, ஒரு 50 ரூபா 100 ரூபாயா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு தட்டு நம்மளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வரக்கு.
இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. வந்துட்டு சரி காலையில் 10 மணி ஆகிடுச்சிங்க அங்கே ஏறினது. சரி அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு கடை இருந்ததுங்க, அதில் சாப்பிட்லான்னு உட்காந்து. பூரி எவ்வளோண்ணா செட்டு? ஒரு செட்டு 60. பூரி குழம்பு ஊற்றி ஃபுல்லாக சாப்பிட்றோம். சட்னி இப்போ பாருங்கள், பழனியிலேருந்து கணக்குப்பட்டி போகிறதுக்கு சீட்டு பிடிச்சிடலாமாப்பா? பஸ் வந்துருக்குதுங்க. பஸ்ஸு வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகி தான் வந்துச்சுங்க. ஒரு பஸ்ஸு போனதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுதுங்க. அதனால் நம்ம ஆளுகெல்லாம் பாருங்கள் சீட்டு பிடிக்கிறதுக்கு முந்தி அடிச்சுட்டு பேக்கு ஒயர் கூட துண்டுன்னு போட்டுருக்குறாங்க. நாங்களும் பழனியிலேருந்து கணக்கம்பட்டி நோக்கி போயிடும். சென்னிமலை அட்ரஸ் பண்ணிட்டுருக்கீங்க. கணக்குப்பட்டி வந்தாச்சுங்க. கணக்குப்பட்டி வந்துட்டுங்க, வெயில் நல்லா அடிச்சதுங்க. சரி ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டுங்க கணக்குப்பட்டி சத்குரு கோயிலுக்கு முன்னாலேயே அந்த கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் ரெகுலராக கடை இருக்குங்களாமா. அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் போட சொல்லிங்க. நல்லா சுவையாக இருந்ததுங்க. கரும்பு ஜூஸ்னாலே கரும்பும் நல்லா கரும்பு தான் வாங்கி போடுவோம் அப்படின்னு இருக்குதுங்க. நல்லா இருந்ததுங்க. நீங்கள் போனாலும் குடிச்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குதுங்க. பாருங்கள் பையன் எப்படி நல்லா போட்டு கொடுக்குறாப்புலைங்க. கோயிலில் ஆன் பண்ணி விட்டுறதா? அமுக்குறதா? நல்லா இருக்கா? எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? டெய்லியுமே கடை இருக்குதா? ரெகுலராக கடை. ரெகுலராக இங்கே தான். ஓகே. அவரு தான் எங்களோட குருவா? அண்ணா இது எதுக்கு நான் கல் எடுக்கிறது? நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வரீங்களா? செகண்ட் டைம் வந்திருக்கேன். சரிங்க. கல் எதுக்கு நான் எடுக்கிறது? கல் எதுக்கு? வேண்டுதில்லை, சொந்த வீடு கட்டணும். சொந்த வீடு கட்டுறீங்களா? இங்கே இது பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு நடந்துருங்க. நம்பிக்கை தான். நம்பிக்கை. இது கணக்கு இருக்குங்களா இத்தனை கல் வைக்கணும் அப்படின்னு? வாழ்க்கையே நம்பிக்கை இல்லை இத்தனை கல் வைக்கணும்னு நான் கணக்கு இருக்குங்களா? ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லையா? தெரியாமல் சொல்லக்கூடாது. சரி சரி. தெரியாதவங்களுக்கு எதுவுமே தெரியும். 3 கல் 5 கல் அப்படி வைக்கணுங்களா? தெரிஞ்சு சொல்லலாம், தெரியாமல் நீங்கள் நம்பிட்டு போவீங்க. அது நமக்கு வேண்டாம். நீங்கள் எந்த இருந்து வரீங்க? எந்த இருந்து? குமரபாளையங்களா? சரி. ஐயங்கிட்ட பக்தர்கள்லாம் எப்படி வேண்டிக்கிறாங்க. இந்த காரில் தான் அவர் வந்து எல்லா பக்கம் போனது. ஆமாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருப்பாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கார் வருது. என்ன ஆமணி ஓப்பன் பண்ண மாட்டேன். இது ஐயா வண்டிங்களா? இதை நான் பார்க்கல எத்தனை டைம் வந்து. எத்தனை டைம் வந்து இதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த கண்ணில் அதனால் இப்போ அங்கே இங்கே போய் சாப்பிட்ற எதுக்கு போகும்ல, அங்கே டைம் கிடைக்கும். இங்கே இப்படியே கும்பிட்டுக்கலாங்க. அப்படியே இங்கே இங்கேயே இது பண்ணிட்டு போய்க்கலாங்க. இப்போ கணக்கம்பட்டி கோயிலுக்குள்ளே வந்துட்டுங்க. 12 மணி பூஜைங்க. அமாவாசைக்கு சிறப்பு அந்த பூஜை பண்ணுவாங்களாங்க, உச்சி பூஜை. அதுக்கு வந்து இப்போ எல்லாம் பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாமி விட்டுருக்குறாங்க. கீழே வந்து இப்போ பூஜை ஆகிட்டு இருக்குதுங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க.
பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குதுன்னு பாருங்கள். ரெகுலராக வந்துட்டுருக்குறாங்களாமாங்க. அப்படியே சில பேர்களோட நான் பேசியிருந்தேங்க, கலந்துரையாடினேன். அவங்களும் அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயிலுக்கு வர்றதுக்கு கோயிலுக்கு எத்தனை நாளாக வந்துட்டுருக்காங்க என்னென்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. கேளுங்க, அப்படியே பக்தர்களுடைய இதையும் கேளுங்க. அவங்களும் சில தகவல்லாம் சொன்னாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்களே ஏதாவது ஃப்ரீயாக இருந்ததுன்னா போயிட்டு வாங்க, நல்லா இருக்குங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. நம்மளால் டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க. நான் 20 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். சரி, இடையில ஒரு 4-5 வருஷம் விட்டுட்டேன். அப்புறம் தொடர்ச்சியாக இப்போ வந்துட்டு இருக்கேன். வந்ததுக்கப்புறம் ஐயம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்குதுங்களா? எல்லாமே ஓரளவுக்கு தான். நம்ம என்ன அவ்வளோ அள்ளி கொடுத்துருவாருன்னு சொல்ல முடியும். ஓரளவுக்கு நமக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இதெல்லாம் வரலாங்களா? எப்படி மக்கள்லாம் ஐயா இடத்துக்கு வந்தப்போ வரலாம்? தப்பு இல்லை, நம்பணும். நம்பிக்கை தான். என்ன மாற்றம் வருங்க ஐயா இடத்துக்கு வந்துட்டு? எந்த மாற்றம், உனக்கு எந்த மாற்றம் வேணாலும் வரலாம், அது சொல்ல முடியும். பொருளாதார ரீதியாகவும் மாற்றம் வரலாம், ஒரு தொழில் ரீதியாகவும் மாறலாம், எப்படி வேணாலும் வரலாம். நம்ம என்ன நம்பி வரோமோ அது கண்டிப்பா சார். எப்போ இங்க அவர் இடத்துல வந்து அவர்கிட்ட ஸ்டே பண்ணணும். சும்மாவெல்லாம் வந்து வந்தோமா சாமி கும்பிட்டோமா அது நடக்கும். எப்பப்போ எந்தெந்த நாள் வந்து இங்கே இருக்கணுங்க? நான் பௌர்ணமிக்கு வருவேன். சரி. அமாவாசை. நீ எல்லாம் சாப்பாடு வசதி, பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்கு. சகல வசதி இருக்கு. பஸ் வசதியும் இருக்கு. நம்ம இங்கே வர்றதுக்கு எல்லாமே இருக்கு. நம்மளால முடியாத நீங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? திருச்செங்கோட்டுல இருந்து. நீங்க எப்போ வந்தீங்கன்னா? நான் நேத்து நைட் வந்தீங்களா? நீங்க எத்தனை பேர்? நிறைய பஸ்ல வந்துறீங்களா இல்ல? பஸ்ல வந்துருக்கீங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அங்க இருந்து? 3 பேர் வந்திருக்கோம். சரி, தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க? தொடர்ந்து வந்து. சரிங்க. அமாவாசை பௌர்ணமி மற்ற நாள் வர மாட்டோம். சரிங்க. எல்லாத்தையும் வர முடியாது. அவர் இழுத்தா மட்டும்தான். அவரை வந்து குடிப்பனை வந்து அவரை வந்து பார்க்கணும்னு இருந்தால் கண்டிப்பா நடக்கும். ஆனா சாதாரணமே அவர் இடத்துக்கு வர முடியாது. அவர் கூப்பிட்டா தான் வர முடியும். இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ 12 மணி பூஜைக்கு தான் இத்தனை பேர் வெயிட்டிங். மக்களையும் எடுங்க, பண்ணுங்க, முடிஞ்ச வரை வேண்டாம். பாருங்க, நம்ம இந்த பையன்லாம் நம்ம புதுசாக வந்திருக்கிறாப்லைங்க, கூட்டிகிட்டு வந்தா நல்லா இருக்கு. கொடுப்பா. பெரிய குளம் தேனியிலேருந்து வந்துருக்குறீங்களா? மாதம் வருவீங்களா? நிறைய வந்துருக்குறீங்களா? அங்கேருந்து நிறையா வருவாங்களா? ஆமாம் ஆமாம். எத்தனை நாளாக வந்தீங்க? நான் 5 தடவை இதோட சேர்ந்து மாதம் வருவீங்களா? மாதம் வந்துட்டு இருந்தேன். இந்த 2 மம்மாஜி கொஞ்சம் மாதம் அமாவாசை வருவீங்க. நீங்கள் மட்டும் தனியாக வருவீங்களா? வெகுஜனமாகவும் நானும் பஸ்ஸில் வந்துட்டு வருவீங்களா? நல்லா இருக்கீங்க. ஐயன் கோயிலுக்கு வந்துட்டு போனால் நல்லா இருக்கு. நீங்கள் அரிசியெல்லாம் எடுத்து போட்டுருக்கீங்க, அனுமதி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நல்லா இருக்கீங்க. வந்த இருக்குங்க. நல்லா இருக்கு. கணக்கம்பட்டி பழனி சித்தர் கோயிலிருந்து 12 மணி பூஜை. பாருங்கள், பக்தர் ஒருத்தர் அவர் வேண்டுதலாட்டு இருக்குதுங்க, அரிசி எடுத்து கொடுக்குறேன்னு. அதனால் அரிசி எடுத்து போயிட்டு இருக்கிறாருங்க. இந்த லைன் வந்து நம்ம சாமி முறை போயிட்டுருக்கோம். எப்படி நல்லா இருக்கா? பூஜை முடிஞ்சுங்க, சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டுருக்குறேங்க. சாமி கும்பிட்றதுக்கு போகிறக்கே பார்த்தீங்கன்னா லைனாக பிரித்து விட்டுங்க. ரொம்ப தூரம் சுற்றிட்டு வர மாதிரி ரூட்டு அதிகமாக வர்றதுனாலங்க இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க.
நீங்கள் அமாவாசை பௌர்ணமி முக்கியமான நாளில் தான் இந்த அளவுக்கு கூட்டம் வருங்க. இடப்பட்ட நாளில் போனால் இந்த மாதிரி கூட்டம் இருக்காது. நான் டேரெக்டாக சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்றக்கே எத்தனை லைன் போயிட்டு அதுக்கு இருக்கா? சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டு இருக்கிறேங்க. வாங்க நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம எத்தனை லைன் போக வேண்டியது இருக்கு? தாத்தா பின்னால் தான் வர்றாரு. மக்கள் பாருங்க, நம்ம சத்குரு கோயிலுக்கு அமாவாசைங்காட்டி எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்க. இங்கே அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. பழனிக்கும் போகிறாங்க, ஐயா கோயிலுக்கு நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, சாமி கும்பிட போகிறக்கே ஒரு 25 லைனு தட்டி லைன் பிரித்து விட்ருக்குறாங்க, சுற்றி சுற்றி வர்ற மாதிரி. பாருங்க எவ்வளோ கூட்டம். பாருங்க, அங்கேருந்து இங்கே வெளியே இங்கே ஆரம்பித்து அங்கே இருந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கிட்டே வந்தாச்சுங்க. இது அந்த மேலேருந்து கீழே இறங்கினா நம்மளுக்கு ஐயா கும்புற இடத்துக்கு வந்துடுவோங்க, ஐயாவுடைய கோயிலுக்கு. வாங்க இப்போ அங்கே ஒரு பக்தர்கள் சொன்னதை கேளுங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு. அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா? காட்டுமுத்தூர். எந்த மாவட்டங்க? திருச்சிங்களா? ரெகுலராக வந்துட்டு இருக்கிறீங்களா? மாதம் மாதம் அமாவாசைக்கு வருவீங்களா? உங்கள் பேருங்க? சுப்பிரமணியம். எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பொருளாதார ரீதியாக மாட்டாங்களா? தொழில் ரீதியாக எப்படி? அவ்வளோதாங்க, நாங்கள் இப்போ வந்தாச்சுங்க. கணக்கம்பட்டி கோயிலுக்குள்ளேயே வந்துட்டோம். பாருங்கள், நிறைய பேர் வேண்டுதல் இருந்துங்காட்டி அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. பாருங்கள், அரிசி வந்து அப்படியே தலையில் வாங்கி வச்சுட்டுங்க. வர வழியிலேயே அரிசியெல்லாம் விற்கிறாங்க, வேணால் வாங்கிக்கலாங்க. நாங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இதனால் ஃபுல்லாக ஒரு 1 ஹவர் 2 மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துக்கே வர முடியுதுங்க. இப்போ வந்து இதான் இந்த மாதிரி தான் நம்ம வாங்கிட்டு வர பூவு, அவருக்கு இந்த சுருட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. ஐயனுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம இதெல்லாம் ஐயா அப்போ அதனால் அதெல்லாம் வாங்கி முன்னாடியே கொடுத்துட்றாங்க. நாங்கள் அப்படியே அந்த வழியாக அப்படியே போயிங்க பூவெல்லாம் வாங்கிக்கிறாங்க. நாம் இங்கே வேண்டுதல் என்ன இருக்குதோ அப்படியே சாமி கும்பிட்டுங்க, நம்ம மனசு பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு மன திருப்தியோடு அப்படியே நம்ம முன்னால் நகர்ந்து போயிட்டுருக்கலாங்க. நீங்களும் அப்படியே என்ன இருக்குதோ வேண்டிக்கலாங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குன்னா நல்லா போயிட்டு வாங்க, நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு இடம் தாங்க, நல்ல ஒரு அமைதியான இடம் தாங்க. வாங்க அப்படியே வந்தாச்சுங்க, அந்த பக்கம் சாமி கும்பிட்டுங்க. இதாக ஒரு இதுங்க பாருங்கள், எவ்வளோ பேர் எத்தனை மக்கள் அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெளியே வந்தாங்க, அப்படியே திண்ணீர்லாம் கொடுத்துட்றாங்க. திண்ணீர் பாருங்கள், அவரே கூட விட்டுடுறாரு, நம்ம வாங்கிட்டோங்க. சத்குரு சாமி அப்படியே வந்துட்டுங்க, சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்குறேங்க. எவ்வளோ கூட்டம். சாப்பாடு அன்னதானம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் அந்த லைனில் நின்றுட்டுங்க இப்போ சாப்பிட்றதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா அந்த லைனில் போயிட்டுருக்குறேங்க. சாப்பிட்ற லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்தாங்க அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கே போக முடியும், 1 மணி நேரத்துக்கு பக்கமாக. பாருங்கள், அந்த பெரிய இது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, செட்டு போட்டுருக்குறாங்களேங்க, அங்கே தாங்க அன்னதானம் மண்டபம். ஃபுல் கூட்டங்க, எத்தனை கூட்டம் வந்தாலும் சமாளிக்குங்க. நிற்க வேண்டியதில்லை, அப்படியே போயிட்டே இருக்கலாங்க, போக சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஃபுல்லாக தான் இதா 9,000 பேர் வந்தாலும் சாப்பிட்றத தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. போனால் வந்து சாமி கும்பிட்டுங்க, சாப்பிட்டு வந்துடலாம், பசியோடு வர வேண்டியது இல்லைங்க. நன்றிங்க. நாங்கள் அடுத்தது இன்னொரு வீடியோ பதிவு வந்து பார்க்குறேங்க, அடுத்த பதிவில். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? எதுங்க? தருமபுரிங்களா? உங்கள் பேருங்க? என்ன பேர்? சக்திவேல்.